வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், வந்தே மாதரம் என்போம். ஒவ்வொரு வருஷமும் சுயராஜ்ய தினமா கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. பல தேசிய தலைவர்கள் இந்த நாட்டுக்காக என்னவெல்லாமோ செஞ்சிருக்காங்க. ஆனா பாரதியார் அதை வாங்கவே இல்லை. இதை கேள்விப்பட்டதும் செல்லம்மாவுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், வந்தே மாதரம் என்போம். ஒன்றுபட்டாலுண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவர்க்கும் தாழ்வே, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும். சென்னையில ஒரு முறை இந்த பாடலை ஒரு பேரணியில் பாரதியார் பாடிக்கிட்டே போனார். பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கைது செய்யப்படுவோம் அப்படிங்கிற அபாயம் இருந்தும் கூட துணிஞ்சு இந்த பாடலை பாரதியார் பாடினார். பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக பாரதியார் இப்படி ஒரு சம்பவம் செய்யறதுக்கு என்ன காரணம்? விடையை தெரிஞ்சுக்கணுமா? அப்போது இந்த காணொளியை தொடர்ந்து பாருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியன். 1907 காங்கிரஸ் கட்சியினுடைய தீவிரவாத பிரிவு தலைவர்கள் ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்து, இனி இந்த தினம்தான் ஒவ்வொரு வருஷமும் சுயராஜ்ய தினமா கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த தினம் அன்றைக்கு நாடு முழுக்க சிறப்பு பேரணிகள், ஊர்வலங்கள், சொற்பொழிவு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்படணும் அப்படின்னு திட்டமிட்டாங்க. சென்னையில இந்த சுயராஜ்ய தினம் அன்றைக்கு சில சிறப்பான நிகழ்ச்சிகளை பாரதி நீ தான் நடத்தி தரணும் அப்படின்னு பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. பாரதி ரொம்ப குதூகலமாயிட்டார். பாரதியார், அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே இதற்காக ரொம்ப தீவிரமாகவும் கடுமையாகவும் உழைச்சாங்க. சென்னையோடைய எல்லா இடங்களுக்கும் போய் மக்களுக்கு இதை பத்தி எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. அவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, சென்னையுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்களை ஒன்று சேர்த்து திரட்டி மெரினா கடற்கரைக்கு அவங்கள வரவழைச்சு அங்க ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பிரசங்கம் நிகழ்த்தணும் அப்படின்னு அவர் திட்டமிட்டு வச்சிருந்தார். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வங்காளத்திலிருந்து பிபின் சந்திர பாலரை பாரதி அழைச்சிருந்தாரு. அவரும் இதற்கு வர சம்மதிச்சிட்டாரு. பொதுவா இந்த மாதிரி ஒரு மாநகரத்துல பேரணியோ ஊர்வலமோ நடத்தணும் அப்படின்னா அந்த நகரத்தினுடைய காவல் ஆணையர்கிட்ட நீங்க அனுமதி வாங்கணும். ஆனா பாரதியார் அதை வாங்கவே இல்லை. இதை கேள்விப்பட்டதும் செல்லம்மாவுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அவங்க சொன்னாங்க, நீங்க பாட்டுக்கு தைரியமா அனுமதியே இல்லாம பேரணி நடத்த போறேன் அப்படின்னு சொல்றீங்களே, காவல்துறை உங்களை திடீர்னு கைது பண்ணா என்ன ஆகிறது? உங்களை அவங்க கைது பண்ணி அந்தமான் சிறையில போய் அழைச்சிடுவாங்களே, அப்புறம் ஜென்மத்துக்கு உங்களை பார்க்கவே முடியாதே, எங்களுடைய நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப பாரதியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அட பைத்தியமே, நான் போர்க்களத்துல நிக்கிறேன், அதுவும் முதல் வரிசையில நிக்கிறேன், ரொம்ப தீவிரமா சண்டை போட்டுட்டு இருக்கேன். எதிரிகள் என்னுடைய தலைய வெட்டி வீழ்த்திடலாம். எனக்கு அப்புறம் என்னுடைய சகோதரர்கள் இருக்காங்க, அவங்க தொடர்ந்து முன்னாடி போய் எதிரிகளை நிச்சயம் ஜெயிப்பாங்க. அதற்கு பிறகு வெட்டுப்பட்ட என்னுடைய தலைய ஒரு பல்லக்குல அவங்க எடுத்துட்டு வருவாங்க நம்ம வீட்டுக்கு. அப்ப நீ கண் கலங்காம என்னுடைய அந்த தலைக்கு அப்படியே பூக்களால தூவி அஞ்சலி செலுத்தணும். அதற்கு பிறகு நீ தான் எனக்கு இறுதி காரியங்கள் எல்லாமே பண்ணணும். இதை பாரு செல்லம்மா, நான் இப்ப சுதந்திர இந்தியால இல்லை, ஆனா என்னுடைய வருங்கால தலைமுறை இருக்கு பாரு, அது சுதந்திர இந்தியாவை பார்க்கும். அந்த சந்தோஷத்தை என்னுடைய ஆத்மா அப்ப அனுபவிக்கும் செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. செல்லம்மா அதை கேட்டு இன்னும் மிரண்டு போயிட்டாங்க. அந்த சுயராஜ்ய தினமும் வந்தது. பாரதியார் பேண்ட் கோஷ்டி, அப்புறம் நாயனக்காரர்கள் கோஷ்டி எல்லாரையும் வரவழைச்சிருந்தாரு. அவங்க அந்த வாத்திய கருவிகளை இசைத்து கொண்டே முன்னாடி போக வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஆனா அவங்களுக்கு பயம், நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோமே, திடீர்னு காவல்துறைக்கு கோபம் எங்களை கைது பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு அவங்க பாரதியார் கிட்ட தயங்கி தயங்கி கேட்டாங்க. அப்போ பாரதி சொன்னாரு, நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் முன்னாடி போறேன், உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அப்படியே காவல்துறை கைது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அவங்க என்ன கைது பண்ணட்டும், நீங்க நிம்மதியா வாசிச்சுக்கிட்டே முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு கம்பீரமா அந்த முண்டாசு, அப்புறம் நெற்றியில குங்குமம் போட்டு, அந்த முறுக்கு மீசை, அதுக்கப்புறம் கழுத்துல ஒரு மாலை வேற, இப்படி
ஒரு படையை வந்து ஒரு பெரிய தளபதி வந்து வழிநடத்தி கொண்டு போற மாதிரி பாரதியார் போனார். ஒரு பாடல் வேற பாடிக்கிட்டே போனார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், வந்தே மாதரம் என்போம், ஒன்றுபட்டாலுண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவர்க்கும் தாழ்வே, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கு எது வேண்டும் அப்படின்னு பாடிக்கிட்டே போயிட்டாரு. நல்ல வேளையா இறைவனோட அருளால அந்த பேரணி ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சிடுச்சு. எந்த அசம்பாவிதமும் நடக்கவே இல்லை. காவல்துறை வந்து யாரையுமே கைது பண்ணவே இல்லை. அப்படி ஒரு கூட்டம். அந்த பேரணி வந்து முடியற வரைக்கும் மெரினா கடற்கரை சாலையில எந்த வாகனங்களாலையும் உள்ள வரவே முடியல. ஆனா துரதிர்ஷ்டவசமா இதே போல ஒரு பேரணியை வந்து தூத்துக்குடியில நடத்தின வஉசி அவர்களையும் சுப்பிரமணிய சிவா அவர்களையும் காவல்துறை வந்து கைது பண்ணிட்டாங்க. இப்படி தங்களுடைய உயிரை துச்சமா நினைச்சு பல தேசிய தலைவர்கள் இந்த நாட்டுக்காக என்னவெல்லாமோ செஞ்சிருக்காங்க. அவங்க செஞ்ச தியாகத்தால தான் இன்றைக்கு நம்ம தேசம் மிக உயர்ந்த ஒரு நிலையில இருக்கு. இந்த தேசமும் சரி, அந்த தியாகிகளும் சரி, என்றைக்குமே நம்முடைய வணக்கங்களுக்கும் போற்றுதலுக்கும் உரியவர்கள். இதை என்றைக்குமே நாம மறக்கக்கூடாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய காணொளிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம பாரதி கான்சியஸ்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி.